குதித்தாடும் கூத்தபிரான் பெற்றெடுத்த குந்தாடும் குமரா தணிகை வேளா எங்களை வாழ வையப்பா. சதமானம் பவதி இந்திராய சேவேந்திரே. தணிகை முருகா, கண்ணுக்கு இனிமையே, காதுக்கு நாதமே, நாவிற்கு அமுதமே, உயிருக்கு உணர்வே, எல்லாருக்கும் எல்லாமா இருப்பவனே, என் குறையை தீர்த்தருள் இறைவா. அப்பா. உமா, நம்ம வீட்டுல தினம் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறோம். என் மக இப்படி பிரார்த்தனைன்னு பிச்சை எடுக்கிற கொடுமைய இன்னும் எத்தனை நாளைக்குமா நான் பாத்துக்கிட்டு இருக்கணும்? அப்பா, இந்த கோலத்துல என்னை இன்னும் எத்தனை நாள் பாக்கணும்னு அந்த குமரன் ஆசைப்படுறானோ அத்தனை நாளும் பிச்சை எடுப்பேன்பா. ஏம்மா, உன் அந்தஸ்துக்கு இது ஏற்றதுதானா? அப்பா, அவனே ஒரு ஆண்டி, அவனை வேண்டவங்க அந்தஸ்தை பத்தி நினைக்கிறது அபச்சாரம் இல்லையாப்பா? அம்மா, நடக்கக்கூடிய காரியம்னா அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா உன்னுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடியதா எனக்கு தோணல. இல்லப்பா, நம்பினவங்கள அவன் எப்பவுமே கைவிட்டதில்லை. என் பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். உட்காருமா, உட்கார். என்ன கணக்கு என்னாச்சு? சொல்லலாம்னா வாய் வரல, சொல்லாமே இருக்க முடியல. உங்க புருஷன் என் முதலாளி. அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணு இல்லம்மா, அவர் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துறாரு. அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு. தாயே, அந்த செய்தியை உங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஒரு 5 காணி நல்லா எழுதி வைப்பீங்க, அதை வச்சு பொழைச்சுக்கலான்னு அம்மா. அதுக்குள்ள போயிட்டாங்க. கண்ட செய்தியா போயிடுச்சாப்பா. தணிகை வேலா, உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லப்பா. என் வாழ்க்கையில விளக்கேத்திவே, என் கணவர் எனக்கு திருப்பி கொடு. முருகா. அம்மா, 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 என்னமாச்சு? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். அம்மா, அம்மா, என்னமாச்சு? ஏதோ மயக்கமா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேம்மா. சத்த, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? உமாவோட எண்ணம் போல வடிவேலனே வந்து பிறந்திருக்கிறதுனால குழந்தைக்கு வடிவேலன்னு பேர் வச்சிருவோம். ஆமா, வடிவேலன். வடிவேலா. ஐயோ, அப்பா, அப்பா, என் குழந்தைய காணும்பா. என் வடிவேல காணும். காணமா? நல்ல பாத்தியா? பச்சை குழந்தை எங்கப்பா போவா? நீ பாத்தியா குழந்தைய? ஐயோ, இல்லையே. என் கைப்பட்டா ஏதாவது அழடோன்னு சொல்லுவாளன்னுட்டு அதை நான் தொடரவே இல்லையே. அப்பா, என் குழந்தை யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் போலீஸுக்கு போன் பண்றேன். ரொம்ப உயரத்தில் இருக்குங்கிற திமிரோ
ஒரு நாளைக்கு நீ ஏன் வாடி கீழே விழுவ, அப்ப ஒரு பய பிடிக்க மாட்டா தெரியுமா? முருகா, உன் காலை சிக்கன் அப்படின்னா ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. முருகா, உன்னை அலங்காரம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? தலையிலிருந்து கால் வரைக்கும் உன்னை தொட்டு அலங்காரம் பண்றனே, அந்த பாக்கியம் ஒன்னே போதுமே எனக்கு. ஏன் அலங்காரத்துல உனக்கு என்ன சந்தோஷம்? உன்னை அலங்கரிச்சு பாக்குறதுல எனக்குத்தான் எவ்வளவு சந்தோஷம். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆண்டவன்னா நம்மளெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டான வெள்ளக்காரன், அவனை சொல்லல. உலகையாலும் உன்னை முருகா, உன்னைத்தான் சொல்றேன். முருகா, சண்முகா, செந்தில் வேலா, கந்தா, கடம்பா, இது ஒரு உடம்பா? முருகா, பூக்கூடிய காலமே குழந்தைய அதில் தானே வச்சேன். சரி, எப்படியோ குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. ஆமா, குழந்தைய உயிரோடு கொண்டு வந்து பாஸ்கர் சொன்னாரே, இப்ப என்ன செய்யுது? என்னது என்னைக்கும் இல்லாம பூ கூட இந்த கணம் கணக்குது? வயசாயிட்டே போதில்ல, அதான் காரணம். லார்ட் முருகா, ஐ ஹாவ் a very strong doubt. நீ என்ன சர்க்கஸ் கோமாளியா? சர்க்கஸ் பாக்குறதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க, பாத்திருக்கேன். உம்முடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு கூடவா டிக்கெட் வாங்கிட்டு போகணும்? அதுவும் புரோக்கரை பார்த்துட்டோம்னா அவன் கொஞ்சம் சில்லறைய வாங்கி அள்ளையில போட்டுக்கிட்டு சைடு ரூட்ல கொண்டு போய் காமிச்சு விடுறான். என்ன மாதிரி உண்டை கட்டி பண்டாரம் எல்லாம் வெளியில மண்டபத்தோட சரி. என்ன கேட்டா என்னெல்லாம் அவன் கேக்குறான், இருந்தாலும் மனசுல பட்டதை உடனே சொல்லிடணும்ன்றான். உண்மையான பக்தன்னா அவனாவும் சன்னிதானத்தை தேடி வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போனோம். அதை விட்டுட்டு உற்சவ நாட்கள்ல ஒவ்வொருத்தன் வீட்டு முன்னாலையும் 10 நிமிஷம் நீ போய் நிக்கிறது, ஐ டோன்ட் லைக் இட். ஐ ஃபீல் ஃபார் இட். என்னது குழந்தை சத்தம் கூடையில் இருந்து வருது? இந்த கூடையா இருந்திருக்கும். இந்த கூடைதான், இந்த கூடைதான். குழந்தை நிஜ குழந்தை. நினைக்கவே இல்லை. ஆமா, இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? ஓஹோ, இதா முருகா உன்னோட லீல. தனியா பேசினா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு பேச்சு தொடக்கி நீயே வந்திருக்கியா? அதனால என்ன பரவாயில்ல, இனிமே காவடியை தூக்கிட்டு பூவுக்கு அலையறதுக்கு பதிலா புட்டியை தூக்கிட்டு பாலுக்காக அலையிற. டாக்டர், சாரி பாஸ்கர், நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. பலத்த அடிபட்டு நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்கு. வாத நோய் வேற அட்டாக் ஆயிருக்கு. இனிமே அவர் படுக்கையில தான் இருந்தாங்க. Pray God. நாம இனிமே செய்யக்கூடியது அது ஒண்ணுதான். முருகன் கருணை இருந்தா நிச்சயமா அவர் குணமாவார். டாக்டர், பேசுற சக்தியே இழந்துட்டு அவரு எப்படி டாக்டர் ஆண்டவனை வேண்டிக்க முடியும்? அழுதாலே அவனை பெறலாம். இது மந்திர வாக்குமா? அப்பா, அப்பா. அழாதே சிங்கமலம், அழாதேம்மா, அழாதே. உங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இப்படித்தான் என் கணவருக்கும் பக்கவாத நோய் வந்து படாத பாடுபட்டாரு. வீடு வாசல்லாம் வித்து அவருக்கு வைத்தியம் பார்த்தேன், பலன் இல்ல. கடைசியா திருத்தணிக்கு பக்கத்துல ஒரு முருக பக்த தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டு அவங்கள போய் பார்த்தேன். அவங்க தீர்த்தமும் பிரசாதமும் கொடுத்தாங்க.
திருமுருகன் ஆசியும் அந்த அம்மாவுடைய கைராசியும் சேர்ந்துதான் என் கணவருடைய நோயை குணப்படுத்திடுச்சு. ஏமா நீயும் போய் அவங்கள பாரு. ரொம்ப நன்றிம்மா. அவங்க பேரு உமா. முருகா, என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா. என்னால இருக்க முடியல. செங்கமலம், உன் கருணையால எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. நான் குழந்தையும் கையுமா சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம யாரோ என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. வருத்தப்படாதீங்க. அந்த தனிய வேலை கருணையால உங்க வடிவேலை நிச்சயம் கிடைச்சிருவா. செங்கமலம், ஒரு சந்தோஷமான வார்த்தை மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? இந்த ஊரே ஆறுதலுக்காக உங்களைத்தானே தேடி வருது. இப்பதான் நீங்க கொடுக்கிற விபூதி பிரசாதத்துக்காக தேடி வந்திருக்கேன். யாருக்கு என்ன உடம்புக்கு? எங்க அப்பா யாரோ ஒரு நல்லவங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிருக்காரு. அந்த அக்கிரமத்துக்கு தண்டனையா ஒரு வெடி விபத்துல சிக்கி கைகால் விளங்காம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. டாக்டருங்க எல்லாம் கை விரிச்சுட்டாங்க. உங்க கையால விபூதி வாங்கினா சீக்கிரம் குணமாயிடும்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா. என்கிட்ட எந்த சத்தியம் இல்லம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற இதே சக்தி மட்டும்தான் இருக்கு. இந்தாம்மா, இதுல வைத்தீஸ்வரன் கோவில்ல மூலவருக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தமும் விபூதியும் இருக்கு. இது அவர் உடம்புல தெளிச்சு விபூதியை தடவை. அந்த வைத்தியநாதனோட அருளால உங்க அப்பா குணமாயிட்டார்னா அவரை மட்டும் இல்ல, அந்த முருகன் என்னையும் காப்பாத்திட்டான்னு நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நன்றிமா. நான் போயிட்டு வாமா. முருகா. முருகா. அப்பா, முருகா, நீதான்ப்பா எங்க அப்பாவை சீக்கிரம் குணப்படுத்தணும்.
என் காது கடியில மிதிச்சிருக்கு. தண்ணிதான் பாம்பு மாதிரி வளைஞ்சு. இல்ல இல்ல, இந்த காரட்டில இருந்து கீழே குதிச்சு மெத்த மேல ஏறி என் நெஞ்சு மேல படம் எடுத்துட்டு. நீங்க நீங்க நல்லா பேசுறீங்கப்பா. நடக்க கூட முடியுது. நீங்க குணமாயிட்டீங்கப்பா. நீங்க நல்லா ஆயிட்டீங்க. எல்லாம் அந்த முருகனுடைய அருள், அந்த வடிவேலுடைய கருணை. முருகா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கை இப்படி இருட்டா போயிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சீதா. நான் குருடன் ஆயிட்டுவேன்னு வருத்தப்படல. என்ன நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச உனக்கு நீக்க முடியாத துயரத்தை கொடுத்துட்டமேனு தான் உமரிக்கிட்டு இருக்கேன். ஒரு குருடனை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறேன். ஆயுட்கால தண்டனை உனக்கு கிடைச்சிட்டு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. புருஷனை தெய்வமா மதிக்கிறது எங்க ரத்தத்தோட ஓடுறக்கணும். நான் உங்களோட சந்தோஷத்தை அனுபவிச்சேன். இப்ப உங்களோட வேதனையும் அனுபவிக்க வேண்டியது என் கடமை தாங்க. நான் கும்பிடுற குமர கடவுள் என் குறைய தீர்த்துடுவாங்க. நான் காட்டுற தீபாராதனை உங்க கண்ணு ஒளிய கொடுக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை சீதா. விஞ்ஞான ரீதியா பாக்குறப்போ எனக்கு கண் பார்வை கிடைக்க வழியே இல்லை. விஞ்ஞான ரீதியா முயற்சி செஞ்சா நிச்சயமா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என் வாழ்க்கையில அற்புதத்தை நடத்தின்னு ஒரு பாமரன் போய் நிக்கலாம். ஒரு ஒரு பெரிய டாக்டர் அப்படி போய் நிக்க முடியுமா? அவன் சக்திக்கு முன்னால நாம எல்லாருமே பாமரர்கள் தான். அறிவால தொட முடியாத இடத்துல அவன் இருக்கிறான். ஆனா நம்ம அன்பெனும் பிடிக்குள்ள அவன் நிச்சயமா ஆகப்படுவான். என் நம்பிக்கை மேல நம்பிக்கை வைங்க. நாம கதிர்காமத்துக்கு போய் புனிதமான மாணிக்க கங்கையில நீராடி கதிரேசன் சன்னிதானத்துல போய் நிப்போம். அவன்கிட்ட நம்ம குறைய சொல்லி கதறுவோம். அவன் கடைக்கண் பார்வை நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க. என் அபிப்பிராயம் எதுவா இருந்தாலும் உன் நம்பிக்கைக்காக நான் முழு மனசோட வரேன். கங்கை நதி தீர்த்தத்தின் தலைவா, கதிர்காம கந்தா, வேல் முருகா, எங்கள் குறை தீர்த்தருள்வாய் குமரா.